வாழ்க உறவுகளுக்கு இனிய வணக்கம். கடந்த 24 மணி நேரங்களில் குவைத்திலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம். முதலில் குவைத்தில் டிக்டாக் வலைத்தளத்தில் பரவிய சட்டவிரோத உணவகம் மீது அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். டிக்டாக் சமூக வலைத்தளத்தில் உணவகத்தின் விளம்பர வீடியோ வைரலானதை அடுத்து சார்மியாவில் இருக்கும் அடுக்குமாடி குடியிருப்பில் சட்டவிரோதமாக இயங்கி வந்த இந்தியாவைச் சேர்ந்த உணவகம் மீது வர்த்தக அமைச்சு கடுமையான நடவடிக்கை எடுத்துள்ளனர். இந்த வீடியோ பல விதிமுறைகளை வெளிப்படுத்தியிருக்கிறது. சம்பந்தப்பட்ட தொழிலாளர் சால்மியா காவல் நிலையத்துக்கு அனுப்பப்பட்டிருப்பதுடன் விசாரணையில் அந்த உணவகம் மானியத்துடன் கூடிய பொருட்களை பயன்படுத்தி இருப்பதுடன் பாதுகாப்பு விதிமுறைகளுக்கு இணங்க தவறியது அபாயகரமான சூழ்நிலையில் வேலை செய்து கொண்டிருந்த உட்பட்டவையாகும். அமைச்சின் தீர்க்கமான நடவடிக்கையில் பொது பாதுகாப்பை உறுதி செய்வதையும் சட்டத்தை நிறுத்துவதையும் பிரதான நோக்கமாக கொண்டு இந்த உணவகத்தின் உரிமையாளரிருந்து இது சம்பந்தப்பட்ட அனைவரும் நாடு கடத்தப்பட இருக்கின்றார்கள். இதில் சம்பந்தப்பட்ட அனைவரும் இந்தியர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. வெளிநாட்டில் வாழும் தமிழர் நலச்சங்கம் குவைத் முத்துக்கள் 3 ஆளுமைகளுக்கு பாராட்டு விருது வழங்கும் விழா. வெளிநாடு வாழ் தமிழர் நல அறக்கட்டளை நிலைச்சங்கம் குவைத் மண்டலம் ஒருங்கிணைப்பில் தாயகத்திலிருந்து ஹைதர் குழுமம் நடத்தும் நிகழ்வுக்கு வருகை தந்திருந்த திருக்குறள் அன்வர் பாட்ஷா அவர்களையும் திரைப்பட இயக்குனர் அனீஸ் அசாருதீன் அவர்களையும் கௌரவிக்கும் சிறப்பு நிகழ்ச்சியை குவைத் சிட்டி பொலிவுட் உணவகத்தில் தமிழருவி அறிஞர் வாசு ராமநாதன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றிருந்தது. சிறப்புமிகு நிகழ்ச்சியில் மண்டல தலைவர் நவீல் காசிம் அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்தியிருந்தார். தமிழகத்திலிருந்து வருகை தந்திருந்த ஹைதர் குழுமத்தின் தமிழக பொறுப்பாளர் அவர்களும் வெளிநாடு வாழ் தமிழர் நல அறக்கட்டளை நிலைச்சங்கம் குவைத் நிர்வாகம் சார்பில் சிறப்பிக்கப்பட்டிருந்தார். நிகழ்வில் வளைகுடா தேசத்தின் தமிழர்களின் நேசத்தை பெற்ற குறிப்பாக குவைத் வாழ் தமிழர்கள் மட்டுமல்ல இந்தியர்களின் இதயத்தை நீங்க இடம்பெற்ற கலியுக வல்லால் பிறர் நலம் நாடுவதில் முன்னணியில் கைதர் குழுமம் கார்கோ ராவல்ஸ் உம்ரா சர்வீஸ் நிறுவனர் மீனவராக இருந்து வீட்டு பணியாக பணிபுரிந்து உயர்ந்த உள்ளத்தோடு தொழிலதிபராக வளர்ந்தது மட்டுமன்றே நிறுவனத்தில் வரும் லாபத்தில் பல மடங்கு பல நன்மைகளை அந்த மக்களுக்கே வாரி வழங்கி வருகின்றார். கைதரலி அவர்களும் குவைத் வாழ் தமிழர்கள் சார்பில் தமிழ் அமைப்புகள் முன்னிலையில் சித்தார்த் அவர்கள் பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்து தாயகத்திலிருந்து வருகை தந்த அன்வர் பாட்ஸ் அவர்களையும் அனீஸ் அவர்களால் உரிய விருதுகள் வழங்கி சிறப்பித்திருந்தனர். ஈகை செம்பல் என்ற உரிய விருதுகள் வழங்கி சிறப்பித்திருந்தனர். இந்த சிறப்பு நிகழ்வில் கலந்து கொண்ட குவைத்தின் தமிழக அமைப்பு பிரதிகளாக அயலக திமுக சிதம்பரம் தியாகராஜன், குவைத் அதிமுக செயலாளர் மோகன் அவர்களும், மதிமுக ஒருங்கிணைப்பாளர் மணிவாசகம் அவர்களும், திராவிடர் கழகம் உலக தத்துவ ஞானி தந்தை பெரியார் திராவிடர் கழகம் சித்தார்த் தலைவர் அவர்களும், நாம் தமிழர் கல்வி செல்வம் தலைவர் அவர்களும், அலிபாய் தொழிலதிபர் அவர்களும், தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் தமிழன் சாகுல் அவர்களும், மனிதநேய சாந்தகுமார் அவர்களும், மனிதநேய ஜனநாயக கட்சி நவீஸ் செயலாளர் அவர்களும், குவைத் தமிழ் மக்கள் சேவை மையம் அப்துல் ரசீத் அவர்களும், பாட்டாளி மக்கள் கட்சி நவீன் அவர்களும் மற்றும் குவைத் தளபதி பேரவை அழகர் சாமி மற்றும் கவிஞர் வீட்டுக்கட்டி மஸ்தான் அவர்களும், குவைத் தமிழ் மக்கள் மன்றம் சிராஜுதீன் அவர்களும், சரவணன் அவர்களும், கலகலப்பு நண்பர்கள் சார்பாக சரவணன் அவர்களும், ஜிஜு அவர்களும், குறும்பட இயக்குனர், குவைத் தமிழ் ஓட்டுநர் சேவை மையம் மற்றும் குவைத்தின் .com சவுகத் அலி அவர்களும், இனிக்கும் தமிழ் ராஃபிக் ராஜா இதழ் ஆசிரியர் அவர்களும், குவைத் சங்க தமிழ் கலைமன்றம் அவர்களும், டிக்டாக் புகழ் பாடகர் ஹலீல் பாட்ஷா அவர்களும் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கியிருந்தார்கள். சங்கத்தில் மகளிர் அணி சார்பில் சிறப்பு விருந்தினர்களுக்கு பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்யப்பட்டது. வெளிநாடு வாழ் தமிழர் நல அறக்கட்டளை நிலைச்சங்கம் குவைத் மண்டல பொருளாளர் சுல்தான் அவர்களின் நன்றியுடன் கூட்டம் இனிதே நிறைவு பெற்றது. நிகழ்ச்சியை இதயத்துல்லா, நூரப்பா, நவ்சாத் அலி, மணிகண்டன், பிரசன்னா, வீரமணி, பாமாமணி பாட்ஷா, ராஜ்குமார், உண்ணாமலை, யூனுஸ் உட்பட்டோரும் ஒருங்கிணைத்திருந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. குவைத்தினுடைய விமான நிலையத்தில் மொபைல் போன் கடத்தலில் ஈடுபட்ட காவல்துறையினால் கைது செய்யப்பட்ட ஒருவர் நாடு கடத்தப்பட இருக்கின்றார். குவைத்தினுடைய பிரதான சர்வதேச விமான நிலையத்தின் பாதுகாப்பு ஆதாரங்களை மேற்கோள் காட்டி சட்டவிரோத நடவடிக்கைகளை கண்டறிந்து தடுக்கும் வகையில் நெருக்கமான கண்காணிப்பின் அளவை வெளிப்படுத்தியுள்ளனர். கண்காணிப்பு விமான நிலையத்தில் அடிக்கடி வரும் நபர்களிடையே குழப்பத்தின் அறிகுறிகளை கவனிப்பதன் மூலம் தொடங்குகின்றது அந்த சிசிடி காட்சியின் வீடியோ பதிவுகள்.
விசாரணை செய்ததில் அவர்களின் பொருட்களை முழுமையாக ஆய்வு செய்தல் வருகையிலிருந்து புறப்படும் போது முழு விமான நிலையமும் மேம்பட்ட கண்காணிப்பு அமைப்பு மற்றும் உயர் வரிகரையை கொண்டிருக்கின்றது. குறிப்பாக அசாதாரணமாக ஒரு வழக்கில் கைது செய்யப்பட்ட ஒரு வெளிநாட்டவர் ஒருவரை குவைத்தினுடைய சர்வதேச விமான நிலையத்தில் வருகை தந்த ஒரு வெளிநாட்டவரை அதிகாரிகள் விசேட கண்காணிப்பின் அடிப்படையில் மொபைல் போன் திருட்டு வழக்கில் கைதாகியிருக்கின்றார். இந்த நபர் அவருடைய தாய் நாட்டுக்கு செல்வதற்குரிய அனைத்து பணிகளையும் அரசு அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர். காரணம், ஸ்மார்ட் போன்களை அவருடைய சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து திருடியிருக்கின்றார். ஸ்மார்ட் போன்களை இதுபோன்று திருடுவதை தான் வழக்கமாக கொண்டதாகவும் திருடும் வேளைகளில் தான் திருட்டை ஒப்புக்கொண்டதாகவும் இதன் விளைவாக புலம்பெயர்ந்தவர் நாடு கடத்தப்பட இருக்கின்றார். மீண்டும் குவைத் மண்ணுக்கு நுழைய முடியாதபடி கையடையாளம் வைத்து நாடு கடத்தப்படுவதற்குரிய அனைத்து வழிகளையும் உள்துறை அமைச்சு மேற்கொண்ட விடயம் குறிப்பிடத்தக்கது. குவைத் நாட்டு பெண்ணிடம் இருந்து வெளிநாட்டவர் ஒருவர் 16,000 தினார் திருடியதாக ஒரு வழக்கொன்று பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இன்றைய தினம் யஹாரா காவல் நிலையத்தில் ஒப்பந்த நிறுவனத்தில் இயக்குநராக பணிபுரியும் வெளிநாட்டவர் ஒருவரினால் தனது தாயார் ஏமாற்றப்பட்டதாக குறிப்பிட்டு யஹாரா காவல் நிலையத்தில் பெண்ணொருவர் இந்த முறைப்பாட்டை பதிவு செய்திருக்கின்றார். கட்டுமான பணிக்காகவோ முதலீடாகவோ வெளிநாட்டவர் பணத்தை எவ்வாறு பெற்றார் என்பது பற்றிய விவரங்கள் விவரிக்கப்படவில்லை. இந்த வழக்கு மோசடி வகைப்படுத்தலின் கீழ் குற்றம் சாட்டப்பட்டவர் கைது செய்யப்பட்டு யஹாரா நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றார். மேலதிக விசாரணைகளை யஹாரா போலீசார் மேற்கொண்டு வருவதாகவும் அறிய முடிகின்றது. மானியத்துடன் கூடிய மருந்துகளை திருட்டு மற்றும் சட்டவிரோத விற்பனை செய்த அடிப்படையில் 3 ஆசிய வெளிநாட்டவர்கள் கைதாகியிருக்கின்றனர். குவைத்தினுடைய மங்கா பகுதியில் தீ விபத்து ஏற்பட்டதன் விளைவாக கிட்டத்தட்ட 50 நபர்கள் உயிரிழந்திருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து அனைத்து கட்டிடங்களும் குடியிருப்பாளர்கள் தொழிலாளர்கள் அதிகம் தங்கியிருக்கும் பகுதிகளுக்கான விசேட ஆய்வு பயணங்களை உள்துறை அமைச்சு மேற்கொண்டு வருகின்றார்கள். தீவிர பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகின்றனர். இதன் விளைவாக ஒவ்வொரு கட்டடங்களிலும் பல்வேறு நபர்கள் சிக்கிக் கொண்டிருக்கின்றனர். பெரும்பாலான நபர்கள் இந்தியாவைச் சேர்ந்தவர்களாகவே காணப்படுகின்றனர். நேற்றையதன் கூட ஒரு பில்டிங்கில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருந்த உணவகம் ஒன்றை கைப்பற்றியிருந்தனர். அனைவரும் அதில் சம்பந்தப்பட்ட அனைவரையும் நாடு கடத்துவதற்குரிய ஒழுங்குபடுத்தலை உள்துறை அமைச்சு மேற்கொள்கின்றது. அதேபோன்று இன்றைய தேடுதலின் அடிப்படையில் சட்டவிரோதமாக இயங்கி வந்த ஒரு பார்மசி ஒன்று கைப்பற்றப்பட்டிருக்கின்றது. இதில் சம்பந்தப்பட்ட 3 நபர்களை கைது செய்திருக்கின்றனர். 3 பேரும் ஆசிய நாட்டைச் சேர்ந்தவர்கள். இவர்கள் மானிய விலையில் மருந்துகளை பெற்று இவ்வாறு சட்டவிரோதமாக மருந்துகளை விற்பனை செய்து வந்ததன் அடிப்படையில் கைதாகியிருக்கின்றனர். இவர்கள் அனைவரும் குவைத் மண்ணுக்கு வராதபடி ஃபிங்கர் வைத்து கையடையாளம் வைத்து நாடு கடத்தப்படுவதற்குரிய அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருவதாக அறிய முடிகின்றது. நன்றி.